போகிறோம் அப்படின்னா, ஆமாம், 3 மீன்களின் கதைகள். வாங்க குட்டீஸ், நாம தமிழ் கதைகள் பார்க்கலாம், தமிழ் ஸ்டோரிஸ். யாரெல்லாம் நம்மளோட சேனலுக்கு புதுசோ எல்லா குட்டீஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு காலத்தில் 3 மீன் வாழ்ந்துட்டு வந்துச்சான். 3 மீன்ஸ் 3 ஃபிஷஸ். இத்தனை மீன்கள், 3 மீன்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மீன், முதல் மீன், தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் வரும் முன்னாடியே தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணும். பட் ரெண்டாவது மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு எந்த துன்பம் வரும்போதும் தப்பிச்சு செல்றதுக்கு வழி தேடும். ஆனா உடனே தேடாது, துன்பம் வரும்போதுதான் தேடும். மூணாவது மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு துன்பம் வந்தா கூட அந்த துன்பத்தை ஏத்துக்கிடும். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அது ஏத்துக்கிடும். ஆனா அதுக்கு சொல்யூஷன் அது தேடாது. அது ஒரு லேசி மீன். இந்த 3 மீனும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா, நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த குளத்துல. அப்ப ஜாலியா இருந்திருக்கும் தானே அவங்களுக்கு. டெய்லி நல்லா பூச்சி சாப்பிடுறது எல்லாமே. ஒரு நாள் மீனவர் ஒருத்தர் வந்து குளத்துல தண்ணி கம்மியா இருக்கு, நீர் கம்மியா இருக்கிறதுனால நம்ம நாளைக்கு குளத்துல உள்ள மீன் எல்லாம் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீனவர்கிட்ட சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. நாளைக்கு நம்ம இங்க வந்தோம்னா நிறைய மீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப அதை கேட்ட முதலாவது மீன், ஃபர்ஸ்ட் மீன், அவர் சொன்னதை கேட்டுட்டே இருந்திருக்கு. கேட்டுட்டு போய் தன்னோட நண்பர்கிட்ட போயிட்டு மீனவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு அந்த விஷயத்த மற்ற 2 மீன்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் மீன் ஷேர் பண்ணியிருக்கு, முதல்ல உள்ள மீன். ஆனா அதை கேட்ட உடனே முதலாவது மீன் சொல்லிச்சா, ஃபர்ஸ்ட் மீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த மீன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு கண்மாய் வழியாவோ இல்ல ஏதோ ஒரு ஊட்ட வழியா தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. பச்சோடுது பாருங்க. பட் ரெண்டாவது மீனும் நாளைக்கு தானே நம்ம அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை எதையுமே ஒரு கருத்தாவே நினைக்காம அதை விட்டுட்டு, மூணாவது மீனும் அதே மாதிரிதான் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அடுத்த நாள் சுச்சு மீனவன் தூண்டில் போட்டிருக்காரு. தூண்டில் போட்டதும் 2வது மீனும் 3வது மீனும் அந்த வலையில சிக்கிச்சு. பாவம், அந்த 2 மீனும் ரொம்ப லேசியா இருந்தனால ஃபர்ஸ்ட் மீனோட ஐடியாவை கேட்காதனால என்ன ஆயிடுச்சு, அந்த தூண்டில்ல சிக்கிச்சு. 2வது மீன் அந்த நேரத்துல உடனே யோசிச்சு என்ன பண்ணுச்சான் அப்படின்னா, தான் இறந்தது போல நடிச்சு மீனவன் கிட்ட அப்படியே செத்த மாதிரி காமிச்சிருக்கு. அதனால மீனவன் நமக்கு செத்த மீன் எதுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மீனை குளத்திலே போட்டுட்டு தூக்கி போட்டுட்டாராம். உடனே அந்த மீன் அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு குளத்துல. ஆனா 3வது மீன் என்னாச்சு, பாவம், அது எந்த வித ஆக்ஷனுமே பண்ணல. 3வது மீன் அந்த வலையிலே சிக்கி மாட்டி அந்த மீனவன் என்ன பண்ணிட்டாரு, விற்கிறதுக்கு கொண்டுட்டு போயிட்டாரு, அதாவது சாப்பிடுறதுக்கு. இதுல இருந்து நம்ம குட்டீஸ் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்னவா இருந்தாலும் நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு தெரியுதுன்னா அந்த ஆபத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும், சொல்யூஷன்ஸை